இப்போ பார்க்க போகிற படத்தோட பேர் ரணம் அறம் தவறேல். அதுதான் படத்தோட பேர். வாங்க கதைக்குள்ளே போயிடலாம். இப்போ எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சீன்ஸ் வந்து முன்னாடியே பின்னாடியுமா அப்படியே மாற்றி மாற்றி காட்டும். கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துகிட்டு இருக்கும். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் வந்து நடந்துகிட்டு இருக்கும். அதாவது என்ன சொல்கிறது, இந்த ஏதாவது க்ரைம்லாம் நடந்துகிட்ருக்கும். அந்த க்ரைம் எல்லாம் வந்துட்டு யார் பண்ணுறா, என்ன பண்ணுறா, எதுக்கு இப்படி நடக்குது அப்படின்றது தெரியாதில்ல. அதனால் ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி நடந்துகிட்டே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஊரே வந்து பரபரப்பாக தான் இருக்கும். இப்போ போலீஸ்காரவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அது யார் பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ தான் இவர் வந்து என்ன சொல்வார்னா, இப்போ ஹீரோ இருக்கார்ல, வைபவ் தான் ஹீரோவாக இருப்பார். அவர் வந்து என்னவாக இருப்பார்னா, இந்த மாதிரி முகம்லாம் செதஞ்சிருந்தா கூட அவர் முகத்தெல்லாம் கரெக்டாக வரைஞ்சி கொடுக்குற மாதிரி பண்ணுவார். அந்த ட்ரா பண்ணுறவராக இருப்பார். உடனே வந்துட்டு அவரை வந்து வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தவங்க இறந்துருப்பாங்க. அவங்கள இப்போ என்ன ஃபேஸ் வந்து சரியாக தெரியல அப்படின்றதுக்காக அவரை இப்போ கூப்பிடணும். அவரை கூப்பிட்டா தான் இப்போ யார் என்னன்றது தெரிய வரும் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கார் வந்து ஒரு அதில் காருன்னு சொல்லலாம். ஆனால் அந்த கார் வந்து ரொம்ப டேமேஜாக இருக்க மாதிரி இருக்கும். அந்த காரில் தான் அவர் தூங்கி எந்திரிச்சிட்டு இருப்பார். இப்போ அவருக்கு ஃபோன் அடிச்சிட்டு இருக்கோம். அவர் ஒரு குட்டி நாய் ஒன்று வளர்த்துட்டு இருப்பார். அதோடு பார்த்திங்கன்னா அவருக்கு முன்னாடி வந்துட்டு இதுக்கு முன்னாடி நடந்த க்ரைம் எல்லாம் வந்து அவங்களாம் நேரில் நின்று பேசுகிற மாதிரியே இருக்கும் அவருக்கு, அவரோட இன்வெஸ்டிகேஷனில். அதோட இவருக்கு ஸ்டார்டிங்லேருந்தே அப்படி தான் தோணும். யாராவது ஒருத்தவங்க ஒரு கேஸை பற்றி அவர் வந்து விசாரிக்கிறாரு அப்படின்னா வந்துட்டு அந்த கேஸில் உள்ளவங்க சம்மந்தப்பட்டவங்களே டைரெக்டாக வந்து அவர் முன்னாடி நின்று பேசுகிற மாதிரி தோணும். அப்படியே ஒவ்வொரு கேஸ் நடக்கும் போதும் அந்த போர்டில் ஃபுல்லாக அதை பற்றின விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் வந்துட்டு எழுதி வச்சுப்பார், நோட் பண்ணி வச்சுட்டு அதை கண்டுபிடிச்சி கரெக்டாக சொல்வார். இவர் ஃபைனலைஸ் பண்ணுறது தான் க்ரைம் ரிப்போர்ட்டாகவே இருக்கும். அந்த மாதிரி துல்லியமாக கண்டுபிடிச்சி சொல்கிறது தான் ஹீரோவோட வேலையாகவே இருக்கும். இப்போவும் இப்போ வந்து இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியூஸ் வரவும் இப்போ இவர் வந்து இப்போ கிளம்பி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சிட்டே இருப்பார். அதுக்கு முன்னாடி இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த க்ரைம் எல்லாம் அவங்கெல்லாம் வந்து இந்த விக்டிம்லாம் இருக்காங்கல்ல, அவங்களாம் டைரெக்டாக வந்து இவர்கிட்ட பேசுகிற மாதிரி இவருக்கு அந்த மனப்பிரம தோணிகிட்டே இருக்கும். அவர் கிளம்பி போகிற வரைக்கும். ஏன்னா இவருக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். அந்த ஆக்சிடென்ட் மூலிமா இந்த மாதிரிலாம் அவருக்கு தோன்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரிலாம் தொடர்ந்து இங்கேயும் அங்கேயுமா கிடக்குது. இன்னும் வந்து யாருன்னே கண்டுபிடிக்க முடியலையே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடவும் இப்போ இவரை ஹீரோ வர வச்சிருக்காங்கல்ல, இப்போ ஹீரோவும் அங்கே கிளம்பி வந்துருவார். இப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அதை வந்து அந்த மாதிரி பார்த்தாலே போதும், அவங்க ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத ஈஸியாகவே அவர் வரைஞ்சி கொடுத்துருவாரு. அதே மாதிரி இப்போ இவர் வரைஞ்சி கொடுத்த ஒரு ஃபேஸ் வந்து ஒரு பொண்ணோட ஃபேஸாக தான் இருக்கும். அதை வரைஞ்சி கொடுத்துருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் கேஸே இதாகலையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் யோசிச்சுட்டே இருப்பாங்க. இதை அவர் கொடுக்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னொரு விஷயத்தை வந்து நாங்கள் கேட்கணும்னு நினச்சோம், அந்த கேஸ் வர பாதிலே நிற்கிது சிவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான ஃபைல் ரிப்போர்ட்டையும் இவர் கொடுப்பாரு. ஃபைனல் ரிப்போர்ட் இவர் கொடுத்துருவாரு. அதுதான் வந்து மீடியாக்கே வர மாதிரி இருக்கும். அதோடு வந்து அவங்களாம் என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ அந்த கதவுல இருந்த கைரேகை வந்து யாரோடதுன்னு கேட்டால் அது வந்து இந்த மாதிரி பண்ணவனோடது கிடையாது, அங்கே யாரும் வந்து டெலிவரி கொடுக்க வந்திருக்காங்க, அவங்களோடது தான், அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொன்னோன்னே இவங்க கூட இருக்க போலீஸ்காரர் ஆமாம் சார் விசாரணையில் அவனும் அப்படி தான் சொன்னான் அப்படின்றவாங்க. அதனால் ஹீரோ சொல்கிறதும் அந்த விசாரணை பண்ணுறதும் கரெக்டாக இருக்க மாதிரி அப்படியே ஃபுல்லாகவே மேட்ச் ஆகுனால தான் எந்த கேஸ்னாலும் ஹீரோவை கூப்பிட்டு தான் அது பண்ணுவாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸோடு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த வேலை தான் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ எல்லாருமே பார்த்திங்கன்னா மாறி எல்லாம் ஒன்று பேசும்போது பார்த்திங்கன்னா ஹீரோவுக்கு ஒரு கதை மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ வந்து கேட்பார், நான் வந்து இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் அவளை எங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒரு ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் வந்து நீ ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி நம்ம ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுக்கிற மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருப்பாங்க, அந்த இதில் தாண்டா நீ அவளை சந்திச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதை சொல்வார். அதே மாதிரி அந்த கதையை ஃபுல்லாகவே ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். அவரும் எல்லாத்தையும் சொல்வார், அங்கே தான் நீங்கள் பார்த்தீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு நீயும் அவர்கிட்ட பேசினா அவளுக்கு ஒன்று பிடிச்சிருந்தது, நீங்கள் 2 பேர் லவ் பண்ணீங்க, அதுக்கப்புறமா வந்துட்டு சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கூட முடிவெடுத்தீங்க அப்படி இப்படின்னு சொல்லுவார். ஏன்னா இந்த ஷூட்டிங்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பண்ணுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீரோயினுக்கு மேலே எல்லாம் கொட்டுற மாதிரி, அதாவது அவங்க செட் பண்ணி வச்சிருக்கிறது எல்லாமே அந்த மாதிரிலாம் சீன்லாம் காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு அவங்க 2 பேர் ரொம்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே ஹீரோ சொல்லிட்டே இருப்பார். கூட இருக்க மற்ற பேர்லாம் என்ன கேட்பாங்க, என்னடா 1 நாள் 2 நாள்னா பரவாயில்ல, 4 வருஷமாக இதே கதையை திரும்ப அவன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லி கேட்கும்போது அப்போ தான் சொல்லுவாங்கன்னா, அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அந்த ஆக்சிடென்ட்டை எல்லாமே மறந்துருக்கும். அதனாலே டெய்லி வந்துட்டு இந்த கதையெல்லாம் அவருக்கு சொல்ல தான் அவருக்கு எல்லாமே அந்த குறிப்பிட்ட அந்த டைம் நடந்ததில்ல, அந்த பொண்ணை சந்திச்சது, அந்த பொண்ணை லவ் பண்ணது, கல்யாணம், அந்த இது எல்லாமே இப்போ அவர் ஹீரோக்கு ஞாபகமாகவே இல்லை, சுத்தமாக பிளாங்க் ஆகிடுச்சு. அதனால் ஹீரோ வந்துட்டு ஏதோ நம்மளுக்கு நடந்திருக்குன்னு தெரியுது, அதை மட்டும் ஃப்ரெண்டுங்கள்கிட்ட டெய்லி சொல்கிறாரு. அவங்க சொல்லிகிட்டே இருப்பாங்க. இப்போ அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் ஹீரோக்கு சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து கேட்பாங்க, அப்புறம் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாடா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, ஆனால் ஏன் அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஆமாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு இவங்க 2 பேரும் லவ் பண்ணி அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றதே ஹீரோக்கு சுத்தமாக மறந்து போயிருக்கனால டெய்லி இதே கதையை கேட்டுட்டு இருக்கிறதுலாம் அவருக்கு ஒரு நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸும் சொல்லிட்டே இருப்பாங்க. இதோடு இது போயிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ அவர் அந்த கார் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த காரை கவரை வந்து ஓப்பன் பண்ணி பார்ப்பார். அது கார் மாதிரியே இருக்காது, அலங்கோலமாக இருக்கும். அதெல்லாம் அவருக்கு அப்பப்போ ஞாபகம் வந்து இருக்கும். இந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸ் கூட தானே உட்காந்துட்டு இருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா திடீர்னு அவர் மடையில் ஒருத்தர் அடிக்கிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா வந்து 4-5 பேர் நின்றுட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, யாரும் கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றதுக்காக நான் ஒரு விதமாக வந்து அந்த வேலையெல்லாம் பண்ணி விட்டு வந்திருப்பார்ல, அந்த க்ரைம் எல்லாம் பண்ணி விட்டு வந்திருந்தா நீ ஈஸியாக என்னை கண்டுபிடிக்கிற மாதிரி ஸ்கெட்ச் போட்டு கொடுத்துட்டு வரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட வந்து இப்போ சண்டை வளர்ப்பாங்க. ஹீரோக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து அவனுங்களெல்லாம் வந்துட்டு இப்போ ஹீரோட ஃப்ரெண்டுகளுக்கு வந்து இது சுத்தமாக பிடிக்காது. ஹீரோ வந்து சொல்லிக் கொடுக்கணும்னு அவர் சொல்லிக் கொடுக்கல, அவர்கிட்ட வந்து அந்த வேலையை கேட்குறாங்க. அதனால் அவர் வந்து அந்த வேலையை வந்து
செஞ்சு குடுக்குறாரு. அத வந்துட்டு இவங்கலாம் வந்துட்டு அதுக்கு சம்மந்தப்பட்டவங்க இருக்காங்கல்ல, அதுக்கு ஹீரோ தான் காரணம்னு சொல்லிட்டு என்ன கரெக்ட்டா கண்டுபிடிச்சாரான்னு சொல்லிட்டு இங்க சண்டை வரும். இவங்க எல்லாரையும் போட்டு அடிச்சுட்டு வராரு. இப்ப ஹீரோவுக்கு அப்பப்போ ஒரு பிரச்சனை இருக்கும். அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, திடீர்னு எப்போன்னு கிடையாது. எப்போன்னே அது வரும்னே தெரியாது. திடீர்னு கொஞ்ச நேரத்துல வந்து என்னன்னா, அவருக்கு ஃபுல்லாவே பிளாங்க் ஆயிடும். கண்ணே தெரியாது. அதுக்கப்புறமா ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா வந்து திரும்ப கண்ணு தெரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி தான் ஹீரோக்கு இதா இருந்துட்டே இருக்கும். இவங்களும் போட்டு அடிக்கிற வரைக்கும் அடிச்சுருவாங்க. ஹீரோவும் போட்டு அடிக்கிற வரைக்கும் அடிச்சுட்டு போயிடுவாங்க. திரும்ப ஒரு விஷயம் நடந்துட்டே இருக்கும். அதே மாரியே கிரைம் நடக்கும். அது எப்படி இருக்கும்ன்னு பார்த்தா, இறந்து போனவங்கலாம் இருக்காங்கல்ல, இந்த சைடு ஒரு பிரச்சனை நடந்துரும். இன்னொரு பக்கம் என்ன நடக்கும்னா, இறந்து போனவங்கள எல்லாரையும் திரும்ப எடுத்துட்டு போவாங்க. அந்த இடத்துலருந்து எடுத்துட்டு போயிட்டு அவங்கள அலங்கோலப்படுத்துறது, இஷ்டத்துக்கு வேலைலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. இதெல்லாம் யார் பண்றது? இறந்து போனவங்கள வச்சு என்னதான் பண்றாங்க? அப்படி இப்படின்ற மாரி ஒரு பக்கம் கேஸ் போயிட்டே இருக்கும். இப்ப இவர் வந்து எதுக்காக இங்க வந்திருப்பாருன்னா, வந்து அவர் ஃப்ரெண்ட வந்துட்டு ஹீரோவ வந்து அடிச்சாங்கல்ல, உங்களுக்காக தானே சார் அவன் கண்டுபிடிச்சு குடுக்குறான். அவனுக்கு ஏன் சார் நீங்க இந்த மாரி பிரச்சனை உங்களால பிரச்சனை வருது. அவன போட்டு அடிக்கிறாங்க, கொல்றாங்கன்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா, அவங்கலாம் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டு சரி சரின்னு ஒரு வாரத்துக்கு அப்புறமா உங்க ஹீரோவுக்கு பாதுகாப்புக்கு ஆள் அனுப்புறேன் அப்படின்ற மாரி கிண்டல் பண்ணிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்துட்டு இப்ப அவருக்கே பிரச்சனையா இருக்கு அப்படின்ற மாரிலாம் அவர் வந்து ஹீரோக்காக வந்து அவர் வந்து அங்க பேச வந்திருப்பாரு. இதுக்கிடையில இங்க பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹீரோ அந்த நாய் வளர்த்துட்டு இருக்கு. அது கூட விளையாடிட்டு இருப்பாரு. இங்கேயும் வந்துட்டு என்னன்னா, அங்க ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கும். வாசல்ல வந்துட்டு ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு. அந்த அட்டைப்பெட்டியில வந்துட்டு ஏதோ பார்ட்ஸ் மட்டும் கிடக்குது. அது எந்த ஃபுல்லாவும் இல்ல. ஒரு பகுதி மட்டும் இருக்கு. அதுவும் எரிஞ்சு போன நிலைமையில இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் வந்துட்டு இவங்களுக்குலாம் ஒண்ணுமே புரியாதுன்னு டக்குன்னு என்ன சொல்லிடுவாங்கன்னா, அங்க யாருமே வெளிய போக்கூடாது. அந்த ஏரியால இருக்கிறவங்க எல்லாரையும் அப்படியே உள்ள புடிச்சு வை அப்படின்னு சொன்னோனே, இப்ப ஹீரோட ஃப்ரெண்ட் உள்ள மாட்டிக்கிட்டாரு. அவர் இப்ப ஹீரோவுக்கு கால் பண்ணி இங்க வாடான்னு சொல்லும்போது, எதுக்குடான்னு கேட்பாரு. உனக்காக தானடா நான் இங்க வந்தேன். எனக்காக நீ இங்க வரமாட்டியா வாடா அப்படின்னு சொல்லிட்டு மாட்டிக்கிட்டாருல்ல இப்ப உள்ள. அதனால இப்ப ஹீரோவ கூப்பிட்டுட்டு இருப்பாரு. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் அங்க கிளம்பி வருவாரு. ஹீரோவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஃபேஸ் மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு சின்ன இப்ப கால் கிடைச்சாலும், கை எதுனாலுமே அந்த ஃபேஸ் எப்படி இருக்குன்றத கண்டுபிடிக்கிற மாரி அவரு ட்ரா பண்ணுவாரு. இந்த படத்த பொறுத்தவரைக்கும் அப்படிதான் கத. அதோட ஹீரோ அத பார்த்துட்டு அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இப்ப அடுத்தடுத்த ஸ்டேஷன்லலாம் வந்து கால் வரும். இங்க வந்து இன்னொரு பார்ட்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், என்னடா இது புதுசா இருக்கு. அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துல இருந்தும் கால் வந்துட்டே இருக்கும். இங்க வந்து இங்க ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு, இங்க ஒரு அட்டைப்பெட்டி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், யாருக்குமே ஒண்ணுமே புரியாது. இப்ப ஹீரோ கிட்ட வந்து திரும்பவும் வந்து ஹெல்ப் கேட்பாங்க. இது என்னன்னு சொல்லிட்டு பாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, அதாவது ஹீரோவ விட ஹீரோட ஃப்ரெண்டுக்கு தான் கோவம் வரும். இந்த விஷயத்துல இனிமே தலையிடாத. ஏற்கனவே இந்த மாரி நம்ம வந்து நல்லது செய்ய போய் வந்து அவங்கலாம் நம்ம மேல பிரச்சனைக்கு திரும்புறாங்க. இதுக்கப்புறம் இது வேணவே வேணாம். இதுல நீ தலையிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோ வம்படியா அங்கருந்து கூட்டு போணும்னு ஒரு ஃப்ரெண்டு நெனப்பாரு. ஆனா ஹீரோவுக்கு வந்து அதிலேயே அவர் ஊறி போயிருக்காரா, என்ன நடந்திருக்கும், ஏது நடந்திருக்கும் அவர் மனசு அதே தான் யோசிச்சுட்டே இருக்கும். பிரச்சனைகள் பெருசாயிட்டே இருக்கும். எல்லா இடத்துலயுமே இந்த மாரி கேஸ் ஃபைல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் இந்த மாரி பாக்ஸ் கிடைக்கிறது, பார்ட்ஸ் இருக்கிறது இந்த மாதிரியே தான் போயிட்டுருக்கும். அது பெரிய ஒரு தலைவலியா இருக்கும். சரி அவங்களும் ரொம்ப ரெக்வெஸ்ட்டா திரும்பவும் போலீஸ்காரங்க கேட்கவும், ஹீரோ வந்துட்டு ஃப்ரெண்டோட பேச்ச கேட்காம சொல்லுவாரு. என்ன சொல்வாருன்னா, இது வந்து ஒருத்தரோடது கிடையாது. 3 பேரோடது. அதாவது 3 பேரோட இத வந்து இது மாரி மாத்தி மாத்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ முன்னாடியே சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் இப்ப போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்காக இப்ப உள்ள போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்க உள்ள டாக்டர்ஸும் அதே ஹீரோ என்ன சொன்னாரோ அதே தான் சொல்லுவாங்க. இது ஒருத்தரோடது கிடையாது. 3 பேரோடத வந்து இந்த மாதிரி மாத்தி மாத்தி இப்படி வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு சொல்லவும், ஹீரோ எப்படி கரெக்ட்டா கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்ற மாரி இப்ப அவங்களுக்கும் தோணும். அது மட்டும் இல்லாம இப்ப அந்த போலீஸ்காரன் என்ன சொல்லுவான், "அன்னைக்கு நீ ஒரு பொண்ணு ஃபோட்டோ வரைஞ்சு குடுத்தியப்ப, அந்த மாரி ஒரு கேஸே ஃபைல் ஆகவே இல்லையப்பா" அப்படின்னு சொல்லும்போது, "ஒருவேள அந்த கேஸ நீங்க ஃபைல் பண்ணாம இருந்திருக்கலாம் சார்" அப்படின்னு கூட அந்த மாரி லிஸ்ட்ல கூட தேடி பாருங்க. கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நான் கெஸ் பண்ணது வந்து தப்பா இருக்காது அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லிட்டு போவாரு. ஹீரோட ஃப்ரெண்டும் அவருக்கு அட்வைஸ் பண்றதாவே வேலையாவே வச்சுட்டு இருப்பாரு. அத ஹீரோ அந்த அளவுக்கு கேட்க மாட்டாரு. ஏன்னா அவருக்கு மைண்ட் ஃபுல்லா ஒரு மாரி தானே போயிட்டு இருக்காரு. அதனால அவரோட பண்ணிட்டு இருப்பாரு. இதே கேஸே பெரிய லெவல்ல பேசவும் பார்த்தீங்கன்னா, ஹீரோக்கு வந்து தூக்கமே வராது. அத பத்தி ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே அந்த மாரி ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, பிக்சர் வரைஞ்சுக்கிட்டே அவரால முடிஞ்சத எடுத்துட்டு வருவாரு. இந்த ஃபோட்டோஸ்லாம் நீ எப்படா எடுத்தேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் கேட்பாரு. அவர் அங்க போயிருக்கும்போதே அவருக்கு கிடைச்ச ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துருவாரு. எதுக்குடா இதெல்லாம் தேவையில்லாத இது பண்ற? இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தீன்னா, இப்ப அடுத்த இடத்துல கிடைக்கிறது வந்து நானும் ஒரு நாய்க்குட்டி வளர்க்குறியா? அதுவுமா தான்டா இருப்போம். பேசாம இருடான்னு சொல்லிட்டு ஹீரோ அவரோட ஃப்ரெண்ட் வந்து எவ்வளோ சொல்வாரு. அது இல்லாம ஹீரோ அத கண்டுக்காம அவர்கிட்ட இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு கால் பண்ணுவாரு. ஆனா இன்ஸ்பெக்டர் டக்குன்னு என்ன சொல்லிடுவாருன்னா, இதுக்கு மேல நீ இந்த கேஸ்ல வந்து தலையிடாத அப்படின்னு சொல்லிடுவாரு. சார் நான் உங்கள்ட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொல்லும்போது, வேணாம் எதா இருந்தாலும் சரி நீ இந்த கேஸ்ல இனிமே தலையிடாத அப்படின்னு சொன்னோனே ஹீரோக்கு ஒரு மாரி ஆயிடும். அவர் ஏதோ ஒண்ணு கண்டுபிடிச்சிருப்பாரு. அது என்னன்னு கூட அவர் கேட்டிருக்க மாட்டாரு. சொல்லாம கொள்ளாம ஃபோனையும் வச்சுருவாரு. எதுக்காக நம்மள இப்படி பண்றாருன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு ஒரு மாரி இருக்கும். அவருக்கு கிடைச்ச விஷயங்கள்ல அவருக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்குன்றது மட்டும் நம்மளுக்கு நல்லா தெரியும். சரி இத நம்ம நேர்ல போயாவது சொல்வோம். ஏன்னா ஃபோன் பண்ணா தான் கட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோ வந்து நேர்ல வந்து அவர பார்த்து சொல்லலாம்னு சொல்லிட்டு வேக வேகமா ஃப்ரெண்டோட இங்க வருவாரு. இங்க வரும்போது பார்த்தீங்கன்னா, வேக வேகமா எப்பவும் உள்ள நுழையிற மாரி நுழைவாங்க. அங்க பார்த்தீங்கன்னா, வேற ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க. முன்னாடி இருந்த இன்ஸ்பெக்டர் அவரு எங்கன்னு கேட்கறதுக்குள்ளே இவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோட ஃப்ரெண்ட பார்த்து அவங்களும் கேட்பாங்க. உடனே அங்க இருக்க பிசி இருக்கார்ல, அவர் இங்க தனியா கூட்டு வந்து சொல்லுவாரு. அவர் முன்னாடி இருந்தவரு எங்கன்னே தெரியல. அவர் திடீர்னு காணா போயிட்டாரு. அவருக்கு பதிலா தான் அந்த புதுசா அந்த லேடி வந்து இப்ப அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இப்ப இவங்களுக்கு வந்து ஒரே குழப்பமாவே இருக்கும். அப்ப ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நாங்க இத பத்தி ஒரு விஷயம் வந்து பேசணும் அவங்க கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கிடையில அந்த லேடி இன்ஸ்பெக்டரும் கேட்பாங்க. யார் அவன் இவ்ளோ வரைக்கும் உள்ள வரைக்கும் இந்த மாரி நம்ம மீட்டிங் போடுற இடம் வரைக்கும் உள்ள வரான்னா, அப்ப அவன் சிவா இந்த மாரி எங்க கேஸுக்கு ரொம்ப ஹெல்ப்பா இருப்பான்.
எல்லா க்ரைம் ரிப்போர்ட்டையும் அவன் தான் சொல்லுவான், கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவான் அப்படி இப்படின்னோடனே அவர் வர சொல்லுங்கள் நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ காணா போனார்ல அந்த இன்ஸ்பெக்டர், அவர் கடைசியாக இப்போ பேசுனது இவர்கிட்ட தான் இருக்கும். அதனாலே இவரை விசாரிக்கணுன்ற மாதிரி இவங்க கூப்பிடுவாங்க. இப்போ தான் இவங்க ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இங்கே வந்திருப்பாங்க. அதுக்குள்ளே இவங்களுக்கு ப்ரெஷர் மேலே ப்ரெஷராக இருக்கும். கண்டுபிடிக்கிறீங்களா மாட்டீங்களா, நீங்கள் இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கேஸை நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா சிபிசிஐடி கிட்ட இந்த கேஸ் வந்து மாறிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன பண்ணுறதுனே புரியாது. உடனே அந்த சிவா இருக்காருல்ல, அவரை தான் கூப்பிட்டு இப்போ கொஞ்சம் விசாரிப்பாங்க. அப்படியே அப்படியே அவர் என்ன சொன்னார் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் விசாரிப்பாங்க. இப்போ அந்த ஒரு வாரத்துக்கு 10 நாளைக்கு முன்னாடி உள்ள சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கும் பார்த்தீங்களா, அது ஃபுல்லாகவுமே செக் பண்ணி பார்ப்பாங்க. என்னது இது 10 நாள் சிசிடிவி ஃபுட்டேஜ் பார்க்குறோம், யார் கொண்டு வந்து அந்த பாக்ஸை வந்து வச்சுட்டு போனாங்கன்றது சுத்தமாக தெரியலையே, யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதே மாதிரி இவரும் வந்துட்டு அவருக்கு கிடைச்ச க்ளூவெல்லாம் தேடி தேடி பார்ப்பார். அது மாதிரி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாஸ்க்கு ஒரு பேர் இருக்கும், அந்த மாஸ்க்கு போட்டு தான் அவனுங்கெல்லாம் அதை பண்ணுறாங்கன்ற மாதிரி அவருக்கு தெரியும். அதை பார்த்தீங்கன்னா உயிரற்ற உடல் அப்படின்றது தான் அதுக்கு அர்த்தம்னு சொல்லிட்டு வரவும், உங்கள்கிட்ட விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து நிற்பார். இப்போ இவருக்கு தெரிஞ்ச சில க்ளூ அதெல்லாம் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பவும் கால் வரும் அவருக்கு. இந்த மாதிரி வேறு ஏதாவது இடத்துல வந்து இந்த மாதிரி கேஸ் வந்து எதுவும் ஃபைல் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆமாம் இந்த ஸ்டேஷனில் ஒரு ஃபைல் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, இங்கே ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவர் என்னென்னலாம் கண்டுபிடிச்சாரோ, அதாவது அது அவர்கிட்ட சொல்லியிருந்தார்ல இது ஒரு ஆளுது கிடையாது 3 ஆளோடது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த லேடி இன்ஸ்பெக்டர் கிட்டேயும் இப்போ அவர் ஹீரோ என்ன கண்டுபிடிச்சாரோ அது எல்லாத்தையும் மொத்தமாக இவங்க சொல்லுவாங்க. உடனே அவங்க என்ன செய்வாங்கன்னா நீங்கள் வந்து எங்கள் கூட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோவை கூட்டிகிட்டே போவாங்க. அவங்களாம் பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ ஏதோ யோசனையாகவே இருப்பார். அப்போ ஹீரோட ஃப்ரெண்டு வந்து அவன் எதாவது பண்ணிட்டு போகிறான் வா விளையாடலான்னு சொன்னோன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நாய் வளர்க்குறாங்களா, அந்த நாய்க்குட்டி என்ன பண்ணும் அப்படின்னா ஏதாவது ஒன்று எங்கேயாவது ஒளிச்சு வச்சுட்டு அது போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சிக்கும். அப்புறம் அதை வந்து கண்டுபிடிக்கணுன்ற மாதிரி விளையாடுவாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோட ஃப்ரெண்டு போயிட்டே இருப்பார், அதை வச்சிருக்க இடத்தெல்லாம் பார்த்துட்டே போயிட்டே இருப்பார், அது வேறு இடத்துல ஒளிஞ்சிருக்கும். உடனே அவர் என்ன சொல்லுவார், தப்பான க்ளூ கொடுத்து ஏமாற்ற பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி திட்டிகிட்டு இருப்பார். அப்போ தான் ஹீரோக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஆமாம் இப்போ நம்ம போகிற ரூட் வந்து தப்பான க்ளூவை கொடுத்து நம்மளை வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி கண்டுபிடிச்சிருவார். அதை வந்துட்டு அவருக்கு தூக்கமே வராது. உடனே அதை பற்றி பயங்கரமாக யோசிச்சுட்டு இப்போ இவங்ககிட்ட அந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வருவார். இதுக்கிடையில் இந்த மொட்டை பாஸ் இருக்காருல்ல, அவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கிரிமினல் வேலை பார்க்குற மாதிரி மூஞ்சி அப்பப்போ திருட்டுத்தனமாக மூஞ்சை வேற வச்சு நின்றுட்டு இருப்பார். ஹீரோக்கு இந்த க்ளூ கிடச்சோன்னே இதை வந்து இவங்கள்ட்ட இப்போ சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் வேகமாக இவங்களை பார்க்க வருவார். அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா, ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணு இறந்து போயிருப்பாங்களா, அவங்கள பற்றி ஹீரோ வந்து வரைஞ்சி கொடுத்துருப்பார்ல, அந்த கேஸை வந்து அது கூட பாதியிலே நிற்கிதே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அதை போய் எடுத்துகிட்டு வாங்கன்னு இவங்களை லேடி இன்ஸ்பெக்டர் சொல்லும் போது கொண்டு வருவாங்க. பார்த்தா ஒரு மிஸ்ஸிங் கேஸ்னு வந்திருக்கும், ஆனால் அதை வந்து ஃபைல் பண்ணியிருக்கவே மாட்டாங்க, எஃப்ஐஆர் போட்டிருக்க மாட்டாங்க. என்னது இது இப்படி ஒரு கேஸ் வந்திருக்கீங்க எஃப்ஐஆர் போடல, எஃப்ஐஆர் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த லேடி இன்ஸ்பெக்டரும் சொல்லவும் அதை பற்றி பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஏன்னா இப்போ ஃபஸ்ட்டு அவர் வரைச்சி கொடுத்தது வந்து அது வந்து இங்கே லிங்க் ஆகுது அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து சொல்லுவார். அது கூடவே பார்த்தீங்கன்னா இன்னொரு பக்கம் வந்துட்டு இறந்து போனவங்களை வந்து அவங்க வந்து அடக்கம் பண்ணிட்டு போயிடுறாங்களா, அவங்கள எடுத்துகிட்டு போயிட்டு வந்துட்டு சில வேலைகள் நடந்துட்டு இருக்கோம். இறந்து போனவங்களை வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்றதும் தெரியாது. இங்கே நாங்கள் இறந்து போன, அதாவது பிள்ளைங்க உயிரோடு இருக்கும்போது காணா போனது பத்தாதுன்னு அதில் இறந்து போய் அடக்கம் பண்ணதுக்கப்புறம் அவங்கேயும் காணா போகிறாங்கன்னு அது ஒரு கேஸாக போயிட்டுருக்கும். இறந்து போனவங்கலாம் என்னாச்சுன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்புறம் பார்த்தா இதே மாதிரி கேஸ் நிறைய இடத்துல வந்துட்டு ஃபைல் ஆகிட்டே இருக்கும். அங்கேயும் இந்த மாதிரி உள்ளவங்களை காணுமா அந்த அமரர் ஊர்தின்னு போட்டிருக்கோம். அங்கே இருந்துட்டு அந்த வண்டியை மட்டும் காட்டுவாங்க, அந்த ஆளை மட்டும் காட்ட மாட்டாங்க, பேக் சைடு மட்டும் காட்டுவாங்க. ஒரு ஃபேஸில் வந்து மாஸ்க் போட்டிருப்பான் அந்த ஆள், இந்த மாதிரி வருவான், இந்த மாதிரி இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருப்பான். அதோடு பார்த்தோம்னா இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறவங்க வந்துட்டு கண்டிப்பாக வந்து அந்த மெடிக்கல் ரிலேட்டடாக ஏதாவது தெரிஞ்சவங்கள தான் இருக்க முடியும். பேசாமல் நம்ம ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் இருக்காங்களா, அவங்கள கூப்பிட்டு விசாரித்தா ஏதாவது ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஹீரோ வந்து ஐடியா கொடுப்பாரு. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் இருக்காங்களா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவரையும் வர சொல்லிடுவாங்க. எல்லா ஆம்புலன்ஸ் டிரைவரும் இங்கே வந்துடுவாங்க. வந்த உடனே வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இன்றைக்கி டேட்டில், அதாவது ஃபைல் கம்ப்ளைண்ட் ஆச்சுல அன்னைக்கு டேட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து வண்டி ஓட்டினீங்களா, இல்லாட்டி நீங்கள் வேறு யாராவது பார்த்தீங்களா கொண்டீங்களான்னு விசாரிக்கும் போது ஒவ்வொருத்தரும் இப்போ நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த ஆம்புலன்ஸ் டிரைவர்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்களுக்கு ஆக்டிங் டிரைவர் வேணும், அதாவது எங்களால் போக முடியாத சூழ்நிலை இருந்தது அப்படின்னா வந்து ஆக்டிங் டிரைவர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு போஸ்ட் போடுவோம், அதை பார்த்துட்டு வந்து நிறைய பேர் வந்து வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இப்போ பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா திரும்ப அவங்க வந்து கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லாருமே அது அவங்களோட ப்ரூஃப்லாம் வாங்கிக்குவீங்களான்னு கேட்கும்போது இல்லை லைசன்ஸ் இருக்கான்னு பார்த்துட்டு நாங்கள் கொடுத்துருவோம், மற்றபடி வேறு எந்த ப்ரூஃபையும் நாங்கள் கேட்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க போட்டதில் அவங்களோட அந்த லைசன்ஸ் வருதுல, அந்த லைசன்ஸ் ஃபோட்டோ எல்லாமே இவங்களுக்கு இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது இவனா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆள் மட்டும் என்ன சொல்வார்னா, ஆமாம் இவனை வந்து நான் பார்த்துருக்கேன், இவன் வந்து ஒரு தடவை என்னோட வண்டியை வந்து எனக்கு அன்றைக்கி ஓட்ட முடியல, அன்றைக்கி வந்து இவர் தான் வந்து என் வண்டியை எடுத்துகிட்டு போனான், அப்புறமா அது வந்து என் வண்டியை என்கிட்ட திரும்ப கொடுத்துட்டான், திரும்ப 2 நாளுக்கு அப்புறம் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அதில் ஒரு மாஸ்க் ஒன்று உள்ளே வச்சுருந்தான், அந்த மாஸ்க்கை வந்து கேட்குறதுக்காகவே அவன் 2 நாளுக்கு அப்புறம் திரும்பியும் வந்தான், அதை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதுக்கு என்கிட்ட சண்டை போட்டு அந்த மாஸ்க்கை வந்து வாங்கிட்டு போயிட்டான், அது இவனே தான் அப்படின்னு சொன்னோன்னு பார்த்திங்கன்னா இப்போ இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். அவனோட நம்பரும் இப்போ இவங்களுக்கு காண்டாக்ட் நம்பரும் கிடச்சிருச்சா, இந்த நம்பரை வந்து ட்ரேஸ் பண்ணுங்கள், எங்கே இருக்குது என்னன்னு சொல்லிட்டு பாருங்கள்
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாலா பக்கமும் அவர் தேடி போக ஆரம்பிச்சிருவாங்க. இந்த டைம் அந்த மொட்டை பாஸா இருக்கார்ல, அவர் வந்துட்டு திருட்டு முழி முழிச்சிட்டு இருப்பார். ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறாருன்றது மட்டும் தெரியும் நம்மளுக்கு. அதோட இந்த சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்துட்டு இந்த மாதிரி ஆம்புலன்ஸ் தான் இந்த அமரர் அந்த மாதிரி போட்டிருக்கோம்ல அதான். இப்போ தெரிஞ்சிருச்சு, வண்டி தெரிஞ்சிருச்சு, அந்த அந்த ஃபோட்டோவும் பார்த்துட்டாங்க, அது யாருன்றதையும் பார்த்துட்டாங்க, அந்த காண்டாக்ட் நம்பரும் கிடச்சிருச்சு. இப்போ ட்ரேஸ் பண்ணி அவங்க இருக்கிற இடத்த எங்கே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தேடி போவாங்க. இப்போ இதே நேரத்திலே பார்த்தீங்கன்னா, அங்கே வந்துட்டு இப்போ புதுசா ஒருத்தவங்க வந்து இறந்து போயிருப்பாங்க. அந்த இறந்து போனதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த இறுதி சடங்குலாம் செஞ்சுட்டு இருப்பாங்கல்ல, அந்த வேலையெல்லாம் வந்து எல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல வந்துட்டு இப்போ இவங்க கண்டுபிடிச்சிட்டாங்கல்ல, இப்போ யாருன்றத இதுக்கு முன்னாடி வந்துட்டு அவர காட்டியிருக்க மாட்டாங்க. வெறும் மாஸ்க் மட்டும் தான் போட்டிருப்பாரு. இப்போ அவர் யாருன்றத தான் இந்த லைசென்ஸ்ல ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் வச்சு காட்டிட்டாங்கல்ல. காட்டினோன்னே பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் எங்கே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ இந்த இந்த இறுதி சடங்கு செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அந்த இடத்துல தான் அவர் நின்றுட்டு இருக்காரு. இப்போ எல்லாரும் கிளம்பி போனவுடனே அவங்கள எடுத்துகிட்டு போகிறது தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அங்கே அவர் சோகமாக வேற அவர் நின்றுட்டு இருப்பாரு. இதை பார்த்தோன்னே எல்லாருக்கும் அவங்களுக்கு இருக்கிறவங்களுக்கு தெரியாது. அவங்க எல்லாம் நார்மலாக எல்லாரும் கூட்டமாக வருத்தத்தில் நிற்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் போனோன்னு தானே இந்த வேலை பார்க்குறாரு. இப்போ இவங்களுக்கு இந்த போலீஸ்காரங்களுக்கு இப்போ இதுவும் புரியல. எதனால இதெல்லாம் கொண்டு போய் இவங்க என்ன தான் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 கேஸாக பிரிஞ்சு வேற விசாரணை பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்துட்டு இருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இப்போ அவரை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோன் வந்து இப்போ இந்த இடத்துல இருக்கிறதா தெரிஞ்சிடும். அந்த இடத்துக்கு வந்துருவாங்க எல்லாரும். அந்த போலீஸ்காரங்களும் அவங்களும் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்துருவாங்க. அவனுக்கு தெரியாது, டக்குன்னு அவர் அங்கேருந்து அப்போ தான் கிளம்பி போயிருப்பார். ஏன்னா அவரோட ஃபோனை வச்சு தானே வந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் இங்கே வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த ஆள் அங்கேருந்து கிளம்பி வேறு இடத்துக்கு போயிருப்பாரு. இந்த மாதிரி இறந்து போகிறவங்க இவங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கண்ணீர் அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர்லாம் ஒட்டுறாங்கல்ல, அந்த போஸ்டரில் பார்த்து வச்சுப்பாங்க யார் இறந்து போயிருக்கிறது, அது வந்து ஜென்ஸா இல்லாட்டி லேடிஸா அந்த மாதிரிலாம் பார்த்து வச்சுப்பாங்க. அவங்களுக்கு என்ன வயசு அது இதுன்னு பார்த்துக்கிட்டு போஸ்டரை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு டைரெக்டாக போயிட்டு அவங்க அங்கே வேலை முடித்தோன்னே அங்கே கிளம்புனோடனே இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க. என்னென்னலாம் யோசிக்கிறாங்க, என்னென்னலாம் பண்ணுறாங்கன்ற மாதிரி இருக்கும். அதோட இவர் அந்த வேலையை பார்த்துட்டு இவர் பாட்டுக்கு இருக்கும். இப்போ இவருக்கு தெரியாது போலீஸ்காரங்க அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க, அவங்கள தேடி வந்துட்டு இருக்காங்கன்றதுலாம் இவருக்கு தெரியல. இந்த வேலையை முடிச்சுட்டு டைரெக்டாக அவர் இருக்கிற இடத்துக்கு அவர் போயிடுவார். அதோட இப்போ இந்த விஷயத்தை பார்த்தீங்கன்னா, இப்போ போலீஸ்க்கு அந்த லேடி போலீஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அவங்க ஆளுங்களெல்லாம் கூட்டிகிட்டு அந்த இடத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க. அவரை தேடி அந்த இடத்துக்கு வந்துடுவாங்க. இதை வந்து ஹீரோ கிட்ட ஷேர் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இது அவரோட வேலை இல்லைல்ல, அவர்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஹீரோ அங்கே வீட்டில் தான் அவர் பாட்டுக்கு அவர் யோசனையில் இருப்பார். ஆனால் ஏதோ ஒரு தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மனசுக்கு பட்டுட்டே இருக்கும். உடனே இவங்களுக்கு கால் பண்ணி கேட்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டே இருப்பார். இவங்க யாரும் காலில் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எல்லாம் சைலண்ட் மோடில் போட்டு இவர் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அதெல்லாம் தெரியாது. அவர் பாட்டுக்கு அவர் வேலையை போய் எடுத்துகிட்டு வந்துட்டு இப்போ கதை அந்த கேட் இருக்கும்ல, அந்த கேட்டெல்லாம் மூடிட்டு அவர் பாட்டுக்கு இப்போ உள்ளே போவார். இப்போ எல்லாம் உள்ளே நுழையும் போது பார்த்தீங்கன்னா எல்லாம் சைலண்ட்டாக தான் போகணும், அவன் அங்கே இருக்கானா பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆபத்தானவனை பிடிக்க வந்த மாதிரி இவங்க எல்லாம் பின்னாடியே வருவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா இவர் ஹீரோ வந்து கால் பண்ணிகிட்டே இருக்காருல, இவங்க கால் எடுக்கலன்னொடனே அது வாக்கி டாக்கியில் கனெக்ட் ஆகி யாரோ பேசுகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு வந்து இவங்க வந்து வாக்கி டாக்கி ஆஃப் பண்ண சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு அந்த போலீஸ்காரவங்க சத்தம் போடுவாங்க. லேடி போலீஸ் சத்தம் போட்டுகிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் உள்ளே வந்துடுவாங்க. உள்ளே வந்தவொன்னே அந்த ஆள் வெளியே ஓட ஆரம்பிச்சிருவான். பார்க்க தான் வயசான மாதிரி ஒரு மாதிரி சொங்கி மாதிரி இருப்பான் பார்க்குறதுக்கு. ஆள் பார்த்தீங்கன்னா பிடிச்சி அந்த லேடி போலீஸே பிடிச்சி இஷ்டத்துக்கு தள்ளி விட்டுட்டு அங்கே இருக்கிறவங்களாம் அடிச்சு போட்டு அவன் பாட்டுக்கு வெளியே ஓட ஆரம்பிச்சிருவான். ஓடினவுடனே பார்த்தீங்கன்னா அப்போ ஹீரோ வந்து இந்த இடம் இப்போ இவங்க வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு தெரியும். உடனே இப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணுவாருன்னா, இப்போ இவங்க லேடிஸ் போலீஸ் இருக்காங்களா அவங்கள தேடிட்டு இந்த இடத்துக்கு வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் தான் அவங்க எல்லாரையும் அவன் அடிச்சு போட்டுட்டு நேராக அவன் ஓடிக்கிட்டு இருப்பான். இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, ஏன்னா இவர் வந்து பிக்சர் வரைஞ்சி கொடுத்துருப்பாருல்ல, அதோட அந்த பிக்சரையும் அன்றைக்கி வேறு அந்த இது லைசன்ஸ் இதில் பார்த்துருப்பாரு. அதோட சரின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுவார், திரும்ப வண்டியை திருப்பிக்கிட்டு அவரை போய் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஆப்போசிட்டில் போய் நிற்பார். நின்றுட்டு பார்த்தீங்கன்னா அவனும் நின்றுவான். அவன் வேற எங்கேயோ போகிறான்னு சொல்லிட்டு தான் இவர் கேஷுவலாக போனார். இவரை பிடிக்க நிற்கிறாருன்னொன்னே அவர் ஹீரோ ஃபஸ்ட்டு ஒரு அடி அடிச்சிடுவார். ஆனால் அந்த ஆள் பார்த்தீங்கன்னா ரொம்ப தலையெல்லாம் இப்படி இப்படி சிலுத்துக்கிட்டு ஹீரோவை போட்டு அப்படியே அவர் பயங்கரமாக ஃபைட் பண்ணுவார். ஆளை பார்க்குறதுக்கும் ஃபைட்டுக்கும் சம்மந்தமே இருக்காது. அதோட இது மாதிரி செய்கிறவங்களுக்கு ஃபைட்டெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கணும் போல இருக்குது. அந்த மாதிரி வேறு ஃபைட் பண்ணிகிட்டு இருப்பார். அதோட திடீர்னு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு அந்த கண்ணு திடீர்னு தெரியாமல் போய்டும்ல, அந்த மாதிரி கண்ணு தெரியாமல் போய்டும் ஹீரோக்கு. அவர் பாட்டுக்கும் ஆனால் அப்போ இப்போ வரைக்கும் அவருக்கு கண்ணு தெரியலன்றதை காட்டிக்க மாட்டார். அதோட அங்கே என்ன நடந்தது அப்படின்றது அவருக்கு ஒன்றுமே புரியாது. இங்கே உள்ளே வந்துட்டு இவன் தப்பிச்சு போயிட்டானா, இப்போ உள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி அந்த ஆள் அந்த கண்ணீர் அஞ்சலி போஸ்டரை பார்த்துட்டு 3 பேரை கொண்டு வந்து வச்சிருப்பான், 3 லேடிஸை கொண்டு வந்து வச்சிருப்பான். இவங்களுக்கு பார்த்தவொடனே ஒரு மாதிரி ரொம்ப சங்கடமாக போயிடும். டக்குன்னு இப்போ வெளியே ஓடி வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொட்டை போட்டு போலீஸ் இருக்காருல, அவர் வந்துட்டு ஹீரோ வச்சு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ தான் அந்த லேடிஸ் போலீஸும் வருவாங்க. என்னாச்சு இவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருப்பாங்க. அப்போ தான் அந்த ஹீரோவுக்கு வந்து அப்போ தான் சொல்லுவார், எனக்கு வந்து சரியாக கண்ணு தெரியல அப்படின்னு சொல்லவும், அதுக்கப்புறமா இங்கே அவன் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இங்கே தான் இருந்தான், அப்போ காணும், யாரோ அவனை காப்பாற்றி கூட்டிகிட்டு போனாங்க அப்படின்னு சொல்லிட்டு காப்பாற்றி கூட்டிகிட்டு போனாங்களா, அது யாருன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்களுக்கு ஒரே யோசனையாகவே இருந்துட்டு இருக்கும். பார்த்தீங்கன்னா இப்போ என்ன சொல்லிடுவாங்கன்னா, இப்போ இங்கேருந்து போகிற வண்டி எல்லாத்தையுமே செக் பண்ண சொல்லுங்கள், யாருமே வந்துட்டு செக் பண்ணாமல் அனுப்பிடக்கூடாது, எல்லாரையுமே பிடிங்க, எல்லாரும் நிப்பாட்டுங்க, எல்லாரோட ஃபேஸையும் பாருங்கள் அப்படின்னு சொல்லவும் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரும் போகிற வர வண்டியை வந்து 2 வீலர் 4 வீலர் எல்லாரையும் பிடிச்சி நிப்பாட்டி அவனை தேடிகிட்டே இருப்பாங்க.
இந்த கதையே பெரிய பிரச்சனையாக ஓடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் அவனை தேடுற வேட்டையில் ஈடுபட்டுட்டு இருப்பாங்க. அப்போ தான் திரும்ப ஒரு பரபரப்பாக இன்னொரு விஷயம் இதே மாதிரி இப்போ நடந்துகிட்டு இருந்த மாதிரி இன்னொரு விஷயம் திரும்ப நடந்திருக்கும். உடனே அதை போய் என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே தானே தனித்தனியாக தானே கிடக்குது எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துலேருந்து கால் வந்திருக்கும். இங்கே அந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி எங்கேயும் இருக்குது அப்படின்னோடனே இப்போ என்னானே தெரியாது, கண்டுபிடிக்க முடியாத மாதிரி தானே செதஞ்சு போயிருக்குன்னு சொல்கிறாங்க. உடனே இப்போ வந்து ஹீரோ தானே அதை வரைஞ்சி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ ஹீரோவை கூப்பிடுவாங்க. திரும்பவும் ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிக்சரை வரைஞ்சி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வரைய ஆரம்பிப்பார். என்னதான் யாரோட ஃபோட்டோன்னு தெரியலையே, இப்போ யார் இப்போ இறந்து போனதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுட்டு நின்றுட்டு இருப்பாங்க. பார்த்தா வந்துட்டு இப்போ நேற்று நைட்டு வந்து ஒருத்தரை துரத்திட்டு வந்தாங்கல்ல, ஒருத்தர் அந்த மாஸ்க் போட்டு ஒருத்தர், அவரோட ஃபோட்டோவை தான் ஹீரோ வந்து வரைவார். இப்போ எல்லாருக்கும் ரொம்ப அதிர்ச்சியாக போயிடும். நேற்று வந்து நம்மகிட்டலாம் அப்படி இது பண்ணிட்டு தப்பிச்சு போனவன் இன்றைக்கி அதே மாதிரி இது பண்ணியிருக்கானே, அப்போ இவ்வளோ நாளாக இவன் தான் இந்த வேலையை செய்கிறான்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். அப்போ இவனையே இந்த மாதிரி செஞ்சுருக்காங்கன்னா அப்போ இது யார் பண்ணுற வேலை, அப்போ இந்த பிரச்சனை முடிஞ்சிருக்குன்னு நினைக்கும் போது திரும்ப ஆரம்பிக்குதுன்னா ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பக்கம் டென்ஷன் ஆகிடும். இவங்களுக்கு மேலிடத்துலேருந்து வர ப்ரெஷர் வேறு அதிகமாகிட்டே இருக்கும். அதோட இப்போ என்னது ஏதுன்னு முதலும் முடிவும் ஒன்றுமே இல்லாத மாதிரியே இருக்கும். இப்போ ஹீரோ வந்து எதுவுமே இது பண்ணிக்க மாட்டார். இவங்களுக்கு தான் ரொம்ப டென்ஷனாக மேலிடத்துலேருந்து ப்ரெஷராக இருக்குல்ல, ரொம்ப ஒரு மாதிரி வருத்தத்திலே இருந்துட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்திங்கன்னா இப்போ ஹீரோவை கூப்பிட்டு அந்த லேடி போலீஸ் இருக்காங்களா, அவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ தான் கேட்பாங்க, அன்றைக்கி நீங்கள் அவனை பிடிச்சிருக்கலாமே, ஏன் அவனை விட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, இல்லை மேடம், எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கண்ணு தெரியாமல் போயிடும், கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா தான் எனக்கு திரும்ப பார்வை வரும், இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுலேருந்து எனக்கு அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஹீரோ சொல்லுவார். இதுக்கிடையில் அவர் யார் இறந்து போனாலும் அவங்க முன்னாடி நின்று அவர்கிட்ட ஏதோ க்ளூ கொடுக்குற மாதிரியே ஹீரோக்கு தோணிட்டே இருக்கும். அதனால் திரும்பவும் அவங்க 2 பேரும் மீட் பண்ணி திரும்ப அது சம்மந்தமான விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்போ தான் இன்னொரு விஷயத்தையும், அதாவது இப்போ இறந்து போயிட்டார்ல, அவர் வந்து சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி ஹீரோக்கு வந்து அப்படியே தெரியும். அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னா வந்துட்டு, அவர் கூட வந்துட்டு இன்னொரு ஆள் இருக்கார். இப்போ இவரையும் இந்த மாதிரி பண்ணா இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா, அவங்க 2 பேருமே தான் சேர்ந்து தான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க இந்த மாதிரி அடக்கம் பண்ணணும்னு அந்த இடத்துலேருந்து இது பண்ணிட்டு வராங்களா, வந்தவுடனே அங்கே ஒரு வேலையை அவங்க பண்ணிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா போலீஸ்காரவங்களாம் அங்கே சுற்றி ரவுண்ட் அப் பண்ணாங்களா, ரவுண்ட் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த வாக்கி டாக்கி திடீர்னு சத்தம் போட்டுரும். அப்போ அந்த லேடி இன்ஸ்பெக்டர் என்ன கேட்பாங்கன்னா, அதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு தானே வர சொன்னேன், எதுக்காக அதை ஆனில் வச்சுங்க, இப்போ அவங்க உஷாராயிருவானுங்க அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டுட்டு இப்போ உள்ள வேகமாக உள்ளே போகும்போதே அந்த ஒரு ஆள் இப்போ இறந்து போனார்ல, அவர் மட்டும் நின்றுட்டு இருப்பார். அவர் கூட இருந்த ஆள் வந்து தப்பிச்சு போயிருப்பார். அதனால தான் அவர் மிஸ் ஆகிட்டார் அந்த இடத்துல இருந்து. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த மாதிரி செஞ்சதே வந்துட்டு வேற ஒரு ஆளாக இருக்கும். அது கடைசியில் தான் நம்மளுக்கு தெரிய வரும். இப்போ இங்கே தப்பிச்சு போனார்ல, அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே ஹீரோவெல்லாம் அடிச்சுட்டு ஒருத்தர் சண்டை போட்டு போனார்ல, அவரை காப்பாற்றி வண்டியில் ஏற்றுனது வந்து இவரும் அந்த இன்னொரு ஆளுமா இருக்கும். அந்த மாதிரி தான் அவங்கள காப்பாற்றிருக்காங்க அப்படின்ற மாதிரி இப்போ இந்த சீனெல்லாம் காட்டுவாங்க. ஹீரோக்கு வந்து அவர் சொன்ன மாதிரி அந்த மாதிரி சீனெல்லாம் வந்துடும். இந்த இடத்த யாருக்கும் தெரியாமல் தானே வச்சுருந்தோம், எப்படி இது தெரிஞ்சுது அப்படின்னு போலீஸ் அதை கேட்குதுன்னு, நீ எப்படியா தப்பிச்சுட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு இன்னொரு ஆள் வந்து அங்கேருந்து உளுந்து தப்பிச்சு தலை திருக்கி அங்கேருந்து ஓட ஆரம்பிச்சிருவாரு. லேடி போலீஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவர்கிட்ட இந்த மொட்டை பாஸ் இருக்காருல, அவர்கிட்ட வந்து சொல்லுவாங்க, நீங்கள் போய் ஹீரோட்ட சொல்லிடுங்க, இனிமேல் இந்த கேஸில் அவன் தலையிட வேணான்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர சொல்லியிருப்பாங்க. அந்த சீன் அவங்க சொன்னாங்களா இல்லையான்றது இவர் ஹீரோவை பார்க்க வருவார். வந்துட்டு என்ன சொல்வார்னா, இனிமேல் இந்த இதில் நீ இது வர வேண்டான்னு சொல்லிட்டு மேடம் சொல்லிட்டு வர சொன்னாங்கப்பா அப்படின்னு சொல்கிறதுக்காக நேர்லேயே வந்திருப்பார். நேர்லேயே வரும்போது ஹீரோக்கு டக்குன்னு வந்து என்ன கேட்பாருன்னா, நீங்கள் தனியாக வந்தீங்களா இல்லை வரும்போது யார் கூடயாவது வந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்டுகிட்டே இருப்பார். நான் தனியாக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா பின்னாடி இருந்து யாரோ வந்து இவரை சண்டை போடுற மாதிரி தெரியும். முகத்தை ஃபுல்லாக மூடி இருப்பார், கண்ணு மட்டும் தான் தெரியும். அவர் உள்ளே வந்து என்ன பண்ணுவார், அந்த மொட்டையாக இருக்காரு, இவரை போட்டு அடிச்சு போட்டுருவார். ஹீரோ கிட்ட பயங்கர சண்டை நடந்துட்டு இருக்கும். 2 பேரும் மாறி மாறி அடிச்சிட்டு இருப்பாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஹீரோக்கு அந்த மயக்கம் வந்துடும். மெயினான நேரத்தில் மயக்கம் வேறு வந்துடும். அதோடு பார்த்தீங்கன்னா இது யார் இப்படி பண்ணுதுன்னு சொல்லிட்டு ஹீரோ முடிச்சுட்டு இருப்பார். அப்போ தான் இப்போ இவங்க லேடிஸ் போலீஸ் எல்லாருமே சேர்ந்து பேசுவாங்க. யாருன்னே தெரியல. ஆனால் வந்துட்டு அன்னைக்கு அவன் தப்பிச்சு ஓடும் போது, இவர் ஹீரோ வண்டியில் வந்து தப்பிச்சு ஓடனால அன்னைக்கு ஓடும் போது அவரை யாரோ காப்பாற்றினாங்க. அது யாருன்றது எனக்கு அந்த டைம் கரெக்டாக தெரியல. ஒருவேளை அந்த மொட்டை பாஸ் இருக்காருல, அவராக கூட அது இருக்கலாம் அப்படின்னு கூட ஹீரோ வந்து யதார்த்தமாக சொல்லி வைப்பார். அதோட ஹீரோக்கு தான் வந்து இப்போ வந்து ஃபேஸுக்கு செதஞ்சிருந்தாலே கண்டுபிடிப்பார். இப்போ 2 கண்ணை மட்டும் பார்த்துட்டாருல, அதனால் அவருக்கு சில விஷயங்கள் தெரிய வரும். அதனால் அவர் என்ன பண்ணுவாருன்னா, அந்த கண்ணுக்கு உண்டான ஃபேஸை வந்து வரைஞ்சிருவார். வரைஞ்சிட்டு இப்போ வந்து வெளியூருக்கு கிளம்பி போயிட்டுருப்பார். இந்த டைம் பார்த்து இப்போ ஹீரோவிட்ட ஒரு விஷயம் பேசணும்னு சொல்லிட்டு இப்போ லேடி போலீஸ் திரும்ப கால் பண்ணும்போது, நான் வந்து ஆந்திராவில் இருக்கேன், நான் வந்து உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்களும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ இவர் ஆந்திராவுக்கு வந்திருப்பாரு. அதுக்கப்புறம் 2 நாள் கழிச்சு திரும்ப ஹீரோ வந்து வருவார். வந்துட்டு இப்போ இவங்க போலீஸை பார்த்துட்டு அவங்கள்ட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, யார் இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்றத நான் கண்டுபிடிச்சிட்டேன், நான் ரிப்போர்ட்டில் ஃபுல்லாக எழுதிட்டேன், படித்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாரு. இப்போ அந்த பக்கத்தில் அந்த மொட்டையாக இருக்கார்ல, அவர் திருன்னு முழிச்சிக்கிட்டே இருப்பார். நம்மளுக்கெல்லாம் அவர் மேலே தான் அதிகமாக சந்தேகம் வரும். அப்போ இவர் தான் ஏதோ பண்ணுறாரு வேலைன்னு ஆரம்பத்துலேருந்தே அவர் அப்படி தான் காட்டிகிட்டு இருப்பாங்க. இப்போ ஹீரோ வந்து இதை முடிச்சிட்டேன் இவர் தான் அப்படின்னு அப்போ ஹீரோயின் அந்த இப்போ போலீஸ் இருக்காங்களா, அவங்க வந்து அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு படிக்க ஆரம்பிப்பாங்க. அதோட இப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா அவர் அப்படியே வெளியே போயிடுவார். அப்படியே போயிட்டு இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் மாதிரி காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதில் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ முன்னாடி நடந்த விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா பொண்ணு இருப்பாங்க, இவங்க தான் பொண்ணு, இவங்க வந்து ப்ரே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ஏன்னா அவங்க அம்மா வந்து ஒரு நர்ஸாக இருப்பாங்க, அவங்க வந்து இப்போ சிசேரியனுக்காக தான் வந்திருக்காங்க. அந்த லேடி வந்து ரொம்ப பயந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பாங்க,
கொஞ்சம் நீ கொஞ்சம் கவனமாக வந்து இந்த மாதிரி இப்போ புள்ள பெற்று எடுத்துட்டிங்கன்னா அந்த பிள்ளைய பார்க்கும்போது உனக்கு வலியெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய பெற்று எடுத்துருவாங்க. அதோட வந்து பொண்ணுக்கிட்ட வந்து சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தை பிறக்கும்போது ஒரு ஒரு மீன் குட்டியை வாங்கிட்டு வருவாங்க. அந்த மீனை வந்து பார்த்திங்கன்னா இந்த பொண்ணு வந்துட்டு அந்த மீன் தொட்டியில் போட்டு சந்தோஷமாக வளர்த்துட்டு இருப்பாங்க. இது அம்மா பொண்ணு மட்டும் தான் இருப்பாங்க. அப்பா வந்து இருக்க மாட்டாங்க. அவர் இறந்து போயிட்டாரா இல்லை என்ன ஏது அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க. அப்போ வந்து பொண்ணு மேலே ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. பொண்ணு ரொம்ப பிரியமாக இருப்பாங்க. பொண்ணுக்கு என்ன பழக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இருட்டாக இருந்தால் அந்த பிள்ளை ரொம்ப பயப்படும். லைட்டு போட்டால் தான் அதுக்கு சரி வரும். காலையில் ஒரு 5 மணிக்கு எழுப்பினா கூட லைட்டை போடு பயமாக இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க அம்மா வந்து லைட்டை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஃபேஸ் பார்த்துட்டு நான் அப்படியே உன்ன மாதிரி இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். ஆமாம் நம்ம சொல்லும்போது இல்லை கண்ணு மட்டும் தான் உன்ன மாதிரி இருக்குது, மூக்கெல்லாம் அப்படியே நான் அப்பா மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லிடும். உடனே அவங்க அம்மாவுக்கு உடனே ஒரு மாதிரி ஏதோ ஒரு ஃபீல் பண்ணிகிட்டே உட்காந்துருப்பாங்க. அதோட 2 பேரும் கிளம்பும்போது கொஞ்சம் நிப்பாட்டுமான்னு அந்த பொண்ணு சொல்லும். என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்கும்போது இந்த பில்டிங்கை பாரும்மா, இந்த பில்டிங் இந்த அப்பார்ட்மெண்ட் சூப்பராக இருக்குல்ல, இந்த அப்பார்ட்மெண்ட்லாம் வாங்கணுமா, இங்கே நம்ம குடி வரணுமா அப்படின்னு சொல்லும். இதே நீ எத்தனை தடவை தடவை சொல்கிற மாதிரியே சொல்கிற, ரூட்டை மாத்திரம் எப்போ பார்த்தாலும் இதே சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பப்போ அவங்க அம்மா வந்து டல்லாக ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் பண்ணுறது அந்த பொண்ணு பார்க்கும். உடனே இவங்களுக்கு வந்துட்டு ஒரு திருநங்க இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்க. அவங்க கிட்ட கால் பண்ணி அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க, அவங்க வந்து அப்படி இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லவும் அவங்க வந்து இப்போ கால் பண்ணி இவங்கள்ட்ட பேசுவாங்க அந்த பொண்ணோட அம்மாட்ட. உன் பொண்ணு வந்து எப்படி பேசுகிறா தெரியுமா, உனக்கு அம்மா மாதிரி ஸ்தானத்தில் பேசுகிறா, நீ தனிமையாக இருக்கிறதா உணர்றா, உனக்கு ஒரு துணை வேணும்னு அவன் நினைக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் உன் பொண்ணுக்கிட்ட நீ பேசு அப்படின்னு சொல்லவும் இப்போ இவங்க போய் பொண்ணுகிட்ட பேசுவாங்க. உனக்கு அப்பா வேணும் நீ நினைக்கிறியா அப்படின்னு கேட்கும்போது எனக்கு அப்பாலாம் வேணாம், எனக்கு அம்மா மட்டும் போதும் அப்படின்னோடனே இப்போ அம்மா பொண்ணுக்கு இடையில ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க டீச்சர் வந்து அவங்க பொண்ணு திட்டியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்துட்டு ஃபோன் பண்ணி என்ன பண்ணுன்னு கேட்கும்போது இல்லை குட் டச் பேட் டச்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ எங்களுக்கு இந்த மாதிரி சொல்லி கொடுக்குறீங்கன்னா இந்த மாதிரி பேட் டச்லாம் பண்ணக்கூடாது, பசங்களுக்கும் நீங்கள் சொல்லணும் தானே, நான் கேட்டதுக்கு மிஸ் என்னை திட்டாங்கன்னு சொல்லவும் என் பொண்ணு கரெக்டாக தானே கேட்டிருக்கான்றோன்னா அவங்களும் சாரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதோட எனக்கு பிறந்தநாள் என்ன சர்ப்ரைஸ் வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உனக்கு பிறந்தநாள்னு சொன்னதே நான் தான், எனக்கே ஞாபகம் இருக்குமான்னு கேட்குறியா, நீ என்ன கேட்டாலும் உனக்கு நான் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதோட ஈவினிங் அந்த பொண்ணுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு அந்த பொண்ணு ஆசைப்பட்ட மாதிரியே அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே இப்போ இடம் பார்த்து வாங்கியிருப்பாங்க. வாங்கிட்டு அங்கேயே எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணி வச்சுட்ருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு இது பிறந்தநாள் சர்ப்ரைஸாக கொடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க வீடே இங்கே ஷிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. இன்றைக்கி ஈவினிங் வந்து பொண்ணு வந்தவுடனே இங்கே தான் வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரு கால் வந்திருக்கும். கால் வந்தவுடனே இந்த பொண்ணோட அம்மாவா நீங்கள் ரிலேஷனாக, அந்த பொண்ணுக்கு வந்து ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, இந்த ஹாஸ்பிட்டலில் இருக்குன்ட்டு அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நல்லா இருக்கால, மயக்கம் போட்டிருக்காளா, அவளுக்கு ஏதாவது செய்தா, ஹார்ட் பீட் இருக்கா அப்படின்னு கேட்டுகிட்டே இருப்பாங்க. நீங்கள் நேரில் வாங்கன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இவங்க வண்டியை கொண்டு வந்து நிப்பாட்டும் போது ஒரு நடுவில் வந்து ஒரு ஸ்ட்ரக்சரில் ஒரு லேடியை கூட்டு போவாங்க. அவங்க யாருன்றதும் இப்போ நம்மளுக்கு காட்ட மாட்டாங்க, கடைசியில் தான் காட்டுவாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சீரியஸாக தான் இருக்குது, எல்லாரும் சேர்ந்து ப்ரே பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டாக்டர் இங்கே போவாங்க. இவங்க 2 பேர் உட்காந்து இங்கே அழுதுகிட்டே உட்காந்துருப்பாங்க. அதிலே அவங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க நான் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவள் சொல்ல முடியாதுல, அந்த மாதிரி தானே, அது மாதிரி ரொம்ப அழுதுட்டு வருத்தப்பட்டு இப்போ நேரில் வந்து பார்த்துட்டு பொண்ணு தூக்கி மடியில் வச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அழுதுகிட்டே இருப்பாங்க. அதோட அவங்கள வந்து மார்ச்சுவரிக்கு கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. அங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க தலைவிரி குளமாக அங்கேயும் போயிடுவாங்க. அங்கே போயிட்டு என்ன இருட்டில் போட்டு வச்சிருக்கேன், அவருக்கு இருட்டாக இருந்தால் பயமாக இருக்கும், அம்மா லைட்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக லைட்டை போட்டு வா லைட்டை போட்டாச்சு நீ எந்திரி அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறது, வா நம்ம புது வீட்டுக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதெல்லாம் அது மாதிரி இருக்கும். அந்த பொண்ணு பாட்டுக்கு அப்படி இருக்கும். அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடும். உடனே அந்த பொண்ணை தூக்கிக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து மரல சரியில்லை அப்படி இப்படின்னு பேசுவோம். அவங்களுக்கு வந்து டக்குன்னு ஒரு டவுட்டே வந்துடும். என் பொண்ணு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ பண்ணியிருக்கீங்க, அவளுக்கு வந்து உயிர் இருந்தது, அவளுக்கு இதெல்லாம் நல்லா தான் இருந்தது, ஏன்னா இவங்க நர்ஸாக தானே இருந்தாங்க, அதனால் எனக்கு எல்லாம் தெரியுது, இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஏதோ ஒரு வேலை பார்த்துருக்கீங்க, உங்களெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன், கண்டிப்பாக உங்களை கம்ப்ளைண்ட் பண்ணுவேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா போய் கம்ப்ளைண்ட் பண்ணிவிடுவாங்க. கம்ப்ளைண்ட் பண்ண உடனே வந்துட்டு போலீஸ்காரங்க கம்ப்ளைண்ட் எழுதி வாங்குற மாதிரி வாங்கிட்டு இவங்களுக்கு கால் பண்ணுவாங்க. என்ன சார் உங்கள் ஹாஸ்பிட்டல் வார்டை ஸ்டேஷன் வரைக்கும் வீசுது அப்படின்ன உடனே நேரில் வாங்க சார், எதாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். இப்போ காணா போனாரா ஒரு இன்ஸ்பெக்டர், அவர் தான் இதெல்லாம் ஹேண்டில் பண்ணியிருப்பார். அப்போ அவர் நேரில் வரும்போது பார்த்தீங்கன்னா எப்படியாவது எங்களை காப்பாற்றுங்க, எங்கள் ஹாஸ்பிட்டல் பேர் கெட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் பேசாமல் ஒன்று செய்யுங்க, அந்த மார்ச்சுவரியை எரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவோம். என்ன சார் சொல்கிறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது ஆமாம் காப்பாற்ற சொன்னீங்கல்ல அதை செய்யுங்க, அதுக்கப்புறம் என்ன இது நமக்குள்ளே டீல் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க எல்லாம் சேர்ந்து டீல் பேசுவோம். அதே மாதிரி அவங்க பிளான் பண்ண மாதிரி அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக போயிருக்கும். இதோட பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா இருக்காங்க, அந்த பொண்ணோட அம்மாவுக்கு வந்து மனநிலை சுத்தமாக சரி இருக்காது. அந்த பொண்ணு ஆசைப்பட்ட அந்த அப்பார்ட்மெண்ட்டில் தான் அவங்க இருப்பாங்க. அங்கே இருந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா அந்த விரக்திலேயே அங்கேருந்து மேலேருந்து டக்குன்னு குதிப்பாங்க. அது ஒரு அமரர் ஊதி அந்த இருக்குல்ல அந்த வண்டி மேலேயே குதிச்சு அப்படியே அங்கேயே அவங்க இறந்து போயிருப்பாங்க. இப்படி தான் காட்டியிருப்பாங்க. அதோட முடிஞ்சு போயிருக்கும். இந்த டைம் அந்த மொட்டை போட்டிருக்காருல அவர் வந்துட்டு அவங்க பொண்ணு இறந்து
போனதுக்காக அந்த கேஸ் இருக்குல்ல, ஆரம்பத்தில் வந்து அந்த பொண்ணு தான் காணும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு ஃபைல் ஆயிருக்கும். அதை வந்து பார்த்துட்டு சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பும்போது அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரியவும் இவர் அவங்கள்ட்ட சைன்லாம் வாங்க முடியாதுல்ல, அதோட அவரும் ரிட்டர்ன் திரும்பி வந்திருப்பாரு. இடையில பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் இருக்குல்ல, ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து வச்சாங்கல்ல, அந்த பாக்ஸில் வந்துட்டு ஒரு கியூஆர் கோடு ஒன்று இருக்கும். அதை வந்து சர்ச் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அது யார் வீட்டில் இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த போலீஸ்கார் இருக்காருல, ஆரம்பத்தில் ஒருத்தர் மிஸ் ஆனார், அவர் வந்து கண்டுபிடிச்சிருவார் அது யார் வீட்டில் உள்ள பாக்ஸாக இருக்கும்னா அந்த மொட்டை போட்ட போலீஸ் இருக்காருல்ல, அவர் வீட்டில் உள்ள பாக்ஸாக தான் அது இருக்கும். அந்த கியூஆர் கோடை வச்சு அது உன் வீட்டுக்கு அட்ரஸுக்கு தான் வந்திருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ நீ மாட்டினா நானும் சேர்ந்து மாட்டிப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பேசிகிட்டே இருப்பார். ஏன்னா இவரும் முன்னாடி இதுக்கெல்லாம் உடந்தையாக தான் இருந்திருப்பார். ஆனால் இப்போ அவர் ஏதோ திருந்திட்டு அவர் என்ன பண்ணுவார்னு அந்த போலீஸ்காரங்களை மாட்டி விடணும்னு நினைப்பார். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அவர் வந்துட்டு இவங்க இருக்காங்கல்ல, அந்த இந்த இறந்து போனாங்கல்ல அந்த பொண்ணோட அம்மா, அவங்க பேர் கல்கி, அவங்க கிட்ட வந்து இவர் வந்து தனிப்பட்ட முறையில் வந்து பேச ஆரம்பிச்சிருப்பார். என்ன சொல்வார்னா, அந்த பொண்ணு வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் சேர்க்கும் போது உயிரோட தாம்மா இருந்தது, அந்த பொண்ணு நீங்கள் தூக்கி கையில் வைக்கும் போது அந்த பொண்ணுக்கு உயிர் இருந்தது, அதுக்கப்புறம் அவங்க மாச்சுவரில் கொண்டு போனதுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணு வந்து இறந்து போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அங்கே என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சிருப்பாரு. அவங்க வந்து மேலேருந்து குதிச்சாங்கல்ல, குதிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க இறந்து போயிருக்க மாட்டாங்க, அவங்க வந்து பொழைச்சிருப்பாங்க. பொழைச்சிட்டு இப்போ அவங்க தான் வந்துட்டு ஒருத்தவங்களே வந்து பழி வாங்கிட்டு இருக்காங்க இவரோட ஹெல்ப்போட. இந்த மொட்டை போட்டிருக்காருல்ல, இவரும் வந்துட்டு நான் செஞ்ச தப்புக்கு வந்து பிராச்சிதமாக நான் ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இவங்களெல்லாம் இது பண்ணக்கூடாது, இவங்களுக்கு இதே மாதிரி எனக்கு ஒரு வண்டி வேணும், இந்த மாதிரி ஒரு இடம் யாரும் நடமாட்டம் இல்லாத ஒரு இடம் வேணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்பாங்க. இப்போ இவங்க அவங்களோட ஃப்ரெண்டாக ஒருத்தவங்க இருக்காங்களா, அவங்க இந்த போலீஸ் 3 பேரும் சேர்ந்துக்கிட்டு தான் இவங்க எல்லாத்தையுமே பண்ணிகிட்டு இருப்பாங்க ஆரம்பத்துலேருந்தே. அதனால தான் இவர் அப்பப்போ வந்து இதை திருட்டு முட்டை மாதிரி காட்டியிருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து இது எதுக்காக இது மாதிரிலாம் செஞ்சாங்க, ஹாஸ்பிட்டல் அப்படி என்ன தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ இந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் இருக்காருல்ல, அவரோட பையன் இருக்காருல்ல, அவர் பையன் வந்துட்டு அங்கே டீனாக தான் இருந்திருப்பாரு. அவர் கூட வந்து அதாவது ஆம்புலன்ஸ் டிரைவர் ஒருத்தர் இருக்காருல்ல, இப்போ இடையில கூட பிடிச்சாங்களே அந்த ஆள் வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இறந்து போன இருக்காங்களா அவங்க கூடலாம் வந்துட்டு தப்பாக இது பண்ணிகிட்டு இருப்பார். அதை வந்து அந்த டீன் வந்து கண்டுபிடிச்சிருவார். கண்டுபிடிச்சிட்டு அவர் எதுவும் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரான்னு பார்த்தா பண்ண மாட்டார். அவரும் இவர் கூட சேர்ந்துக்கிட்டு அதே வேலையை பண்ணிட்டு இருப்பார். இது ஒரு நோயா, அதை நம்ம ஏற்றுக்கணுமா அந்த மாதிரி வேற சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இவர் இப்போ வந்து அவர்கிட்ட என்ன கேட்பாருன்னா, எப்படியா இது உங்க கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் இதை நான் ஆரம்பித்தேன், நீ எப்போ ஆரம்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கும்போது அவர் என்ன சொல்வார்னா, 90ஸ்ல வந்து ஒரு ஹீரோயின் இருப்பா, அவள் வந்து பார்த்தீங்கன்னா அவள் விரலில் சுண்டு விரலை தொடர்றது கூட எல்லாரும் அப்படி யோசிப்பாங்க, அந்த மாதிரி ஒரு ஃபேமஸாக இருந்தா. ஆனால் ஒரு நாள் அவள் இறந்து போயிட்டா, அப்புறம் இங்கே தான் மார்ச்சூரிக்கு வந்தா, அன்னைக்கு ஆரம்பிச்சானா அப்படின்ற மாதிரி ரொம்ப ஏதோ பெருமையாக பேசுகிற மாதிரி இந்த ஆள் பேசிகிட்டு இருப்பான். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்போ தான் அந்த பொண்ணு இருக்குல்ல, சின்ன வயசு பொண்ணு, அதாவது இப்போ ஆக்சிடென்ட் ஆச்சுல அந்த பொண்ணு வரும்போது சின்ன வயசாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இறந்து போனவங்களுக்கு என்ன வயசு வித்தியாசம் இருக்கா அப்படின்ற மாதிரி இவன் அந்த கொடூரமான வந்து அந்த வேலையை அந்த பொண்ணுக்கிட்டே அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருப்பாங்க. இதை ஒரு ஆள் வந்துட்டு ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு இவங்களை மிரட்டி மிரட்டி பணம் பறிச்சிட்டு இருப்பாரு. அவரையும் முடிச்சு கட்டிக்கிட்டு இந்த மாதிரி வேலைங்களெல்லாம் மாறி மாறி இவனுங்க பார்க்குறதே வேலையாக வச்சுக்கிட்டு இருப்பாங்க. இந்த விஷயம் தான் இப்போ அந்த அம்மாவோட பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் அவங்க இறந்து போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அவங்களுக்கு உயிர் இருக்கும் போதே மார்ச்சரி கொண்டு வந்திருப்பாங்க. அங்கேயும் வந்து இவனுங்க இந்த மாதிரி வேலை பார்த்து அந்த பொண்ணு இறந்து போயிருக்கும். அதை வந்துட்டு அந்த பேரண்ட்ஸே வந்து இந்த மாதிரி பேரண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறது தெரியல, அதுங்களே வந்து போலீஸ்காரங்களை கூப்பிட்டு நேரில் அவங்க பேசிக்கலாம்னு சொன்னது வந்து, என் பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்குது, அதை வந்து குணப்படுத்துகிற வரைக்கும் இந்த மாதிரி கேஸ்லாம் வெளியே தெரிய வேணாம் அப்படின்னு வந்து இவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் இப்போ தான் காட்டுவாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் சொல்லியிருப்பாரு, இந்த மார்ச்சர் வந்து எரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் எரிச்சு விட்டு அங்கே தடையும் இருக்காது அப்படி இப்படின்ற மாதிரி இவங்க எல்லாம் பண்ணியிருப்பாங்க. இவனுங்கெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாம் சேர்ந்துக்கிட்டு இப்போ எல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்றத இப்போ ஹீரோ கண்டுபிடிச்சிருவாரான்னு வெளியே சொன்னாரா அப்படின்னு கேட்டால் அது வேற மாதிரி தான் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருப்பாரு. கதை நம்மளுக்கு புரியணுன்றதுக்காக நம்ம கிட்ட மட்டும் இது வரும். இதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவங்க 3 பேருமே சேர்ந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டாக்டர், அவரோட ஒய்ஃபு, அவரோட பையன் மட்டும் இப்போ இன்னும் திருச்சிட்டு இருக்காரு. அது மற்றபடி அதுங்க சம்மந்தப்பட்ட ஆளுங்க எல்லாரையுமே அந்த இன்ஸ்பெக்டர் கூட இப்போ கொல்லாமல் தான் வச்சுருப்பாங்க. எதுக்கு இன்னும் அவனை மட்டும் உயிரோடு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருக்கவங்க கேட்பாங்க. அவன் உயிரோடு இருக்கணும், அவனை கடைசியாக தான் இது பண்ணணும், ஏன்னா போலீஸ் கேஸில் வந்துட்டு அது மாதிரி நம்ம பண்ணால் தான் வந்துட்டு கொஞ்சம் சீரியஸாக அதை எடுத்து நடத்துவாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையுமே இவங்க தான் அந்த வேலை எல்லாத்தையுமே இதுக்கு முன்னாடி நடத்த எல்லாமே இவங்க தான் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அந்த மாதிரி எரிஞ்சு போய் தானே கிடைக்கிறாங்க, அவங்களெல்லாம் எரிச்சு விட்டுறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். அவங்க நர்ஸாக இருக்கிறனால சில வேலைகளெல்லாம் செஞ்சுட்டு தான் இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. சரி, இதெல்லாம் சரிதான். அந்த போலீஸ்கார் எப்படி திடீர்னு காணா போனார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசித்தோம் அப்படின்னா, இந்த மொட்டை போலீஸ் இருக்காருல்ல, அவரோட அட்டை பாக்ஸை தான் கண்டுபிடிச்சிட்டார்ல அந்த போலீஸு. அதனால் அவர் என்ன நினச்சிட்டு இருப்பாரா, நீ மாட்டா நானும் மாட்டுவேன்னு சொல்லிட்டு இருக்கும் போது, இப்போ இவனுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னா இவன் தப்பிச்சிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் தான் அவங்களோட சேர்ந்திருக்காருல்ல, இவரையும் கொண்டு போய் அங்கே ஒப்படைச்சது எல்லாமே இவங்களோட பிளானாக தான் இருக்கும். அப்படி தான் இவரும் மாட்டியிருப்பார். ஆனால் இவர் இன்னும் இறந்து போகலை, இவரை வந்து கட்டி போட்டு தான் வச்சுருப்பாங்க அங்கே. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஹீரோயின் வந்திருப்பாங்கல்ல, கல்யாணம் ஆயிருக்கும்ல அவங்களுக்கு. ஸ்டார்டிங்கில் கல்யாணம் ஆனவுடனே அவங்க 2 பேரும் வண்டியில் வந்துட்டு இருக்கும்போது எங்கே போகணும் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது, எங்கே போகணும் அப்படின்றத நான் தான் சொல்லுவேன், நீ எப்படி போகணுன்றது மட்டும் நீ முடிவெடுக்கணும், எல்லாமே நான் ரூட் போட்டு கொடுப்பேன், நீ தான் பண்ணணும், வேறு ரூட்டில் எங்கேயாவது போனோம் நான் அவ்வளோதான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஒய்ஃப் வந்து அவங்கள மிரட்டிக்கிட்டே வருவாங்க. அப்படியே 2 பேரும் அழகாக பேசிகிட்டே வரும்போது தான் இந்த பொண்ணு இப்போ இறந்து போனாங்களா, அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகணும், அந்த பொண்ணு நடந்து வந்துகிட்டு இருப்பாங்க. நடந்து வரும்போது கரெக்டாக அவங்களை இடிக்க போயிடுவாங்க. ஆனால் ஹீரோ வந்து
அந்த பொண்ணை இடிச்சிருக்க மாட்டார். அப்படியே அப்படியே திருப்பி அந்த பொண்ணை இடிக்கக்கூடாதுன்னு திருப்பினவர் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு 2 பேருக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அதில வந்துட்டு அவங்க அவங்க ஒய்ஃப் வந்து அங்கேயே இறந்து போயிருப்பாங்க. ஹீரோவுக்கு வந்து அப்பப்போ அந்த பார்வை போகுதுல்ல, அந்த மாதிரிலாம் விஷயம் நடந்துட்டு இருக்கும். அதில தான் அந்த கார் வந்து அவருக்கு அந்த மாதிரி ஆனது. அந்த காரை தான் இப்பவும் அவர் படுத்து படுத்து தூங்கி ஏதாவது தனக்கு ஞாபகம் வருதான்னு அவர் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது அந்த விஷயம். ஆனா அந்த குட்டி பொண்ணை வந்துட்டு ஹீரோ வந்து இடிக்கல. அவர் போயிருப்பார். அந்த பொண்ணு ஆனா பயத்தில நின்னுட்டு இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேகமா வந்து ஒரு லாரி வந்து தான் அந்த பொண்ணை இடிச்சிருக்கும். அந்த ஆக்சிடென்ட் அப்போ பார்த்தீங்கன்னா 2 பேருக்கும் ஒண்ணா தான் கால் போயிருக்கும். கால் போனோனே பார்த்தீங்கன்னா, அது 2 ஆம்புலன்ஸ் வரும். ஹீரோவையும் அவங்க ஒய்ஃபையும் தூக்கிட்டு வருவாங்க. இந்த பொண்ணையும் தூக்கிட்டு போவாங்க. அதே மாரி இப்ப ஹீரோயின் வந்துட்டு அதாவது இந்த பொண்ணோட அம்மா வந்து உள்ள வரும்போது ஒருத்தவங்கள ஸ்ட்ரெச்சர்ல அப்படி தூக்கிட்டு போனாங்கல்ல, அவங்க வந்து ஹீரோவோட ஒய்ஃபா தான் இருப்பாங்க. அவங்கள தான் அந்த பக்கம் இப்படி கிராஸ் ஆயிருக்கும். அப்படிதான் இவங்க 3 பேரும் இங்க கனெக்ட் ஆகுறாங்க அப்படின்ற மாரியும் காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இவன ஏன் இன்னும் கொல்லாம வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ்கார பத்தி இவங்க கேட்கும்போது, அவன இப்ப கொல்லக்கூடாதுன்னு இவங்க சொல்லிட்டே இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, இங்க இன்னொருத்தர மட்டும் விட்டு வச்சுட்டாங்கல்ல, அந்த டாக்டரோட பையன் ஒருத்தர். அவர் இங்க திடீர்னு வந்துருவாரு. வந்துட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாரையும் போட்டு அடிக்க ஆரம்பிச்சுருவாரு. இவங்க என்னதான் இதெல்லாம் பண்ணிட்டு இருந்தாலும் யாருக்கும் தெரியாம பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரையும் கட்டி போட்டு மயக்கம் கொடுத்து அந்த மாதிரி தானே பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க மேல தப்பு இல்ல அப்படின்றதுக்காக ஹீரோவும் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சுருவாரு. உடனே ஹீரோ இந்த இடத்துக்கு வந்துட்டு அவங்கள வந்து அவங்களுக்காக எல்லாம் ஃபைட்லாம் பண்ணுவாரு. அவங்களையும் போட்டு அடிக்கதே முடிச்சு விட்டுருப்பாரு. இப்போ ஹீரோ வந்து இடையில ஆந்திரா போயிருந்தாருல, அவர் எதுக்காக போயிருந்தாருன்னா, இவங்க 2 பேரோட உடம்பு இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து இந்தியா அதாவது தமிழ்நாடு, ஆந்திராவுக்கும் நடுவுல வந்து அங்க போட்டிருப்பாரு. அப்படின்னா அந்த கேஸை யார் எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஸ் ஆகும்ல. அதாவது ஆந்திரா போலீஸா, தமிழ்நாடு போலீஸான்ற மாரி அதோட இருக்கும். இப்போ கல்கி எங்கன்னு சொல்லிட்டு கேட்கும்போது, கல்கி எங்கன்னு ஹீரோ சொல்லவே மாட்டார். அந்த இன்சிடென்ட்க்கு அப்புறம் அவங்க எங்கன்னே தெரியாது. இதுக்கப்புறம் இப்போ இறந்து போன திரும்ப ஒரு உடம்பு கிடச்சிருக்கு. அதை பத்தி வரையணும். திரும்ப ஹீரோவை கூப்பிடும்போது பார்த்தீங்கன்னா, அந்த போலீஸ்காரோட படம் இருக்குல்ல, அந்த போலீஸ்காரோட படத்தை வரைவார். அப்பதான் அவங்க வந்துட்டு ஹீரோ வந்து என்ன சொல்லிட்டு இருப்பாருன்னா, அவங்க அந்த மாதிரி ஒரு கேஸ்ன்னு வந்தா அதை வரைய சொல்லும்போது நான் வரைஞ்சு கொடுக்குறது தான் அவங்களுக்கு ஒரு இதா இருக்கும். அதனால ஃபர்ஸ்ட் அந்த போலீஸ்காரோட படத்தை வருவாங்க. அப்புறம் இந்த அஸ்வத்னு இவர் சொல்லுவாங்க, அந்த டாக்டரோட பையன், அவரோட ஃபோட்டோவை வரைஞ்சு கொடுப்பாரு. அப்ப இவங்க 2 பேரையும் இவர் முடிச்சிட்டாரா, இல்ல அங்கங்க இவர் போட்டது வந்து மாத்தி மாத்தி இவங்க 2 பேரை தான் அப்படி பண்ணியிருக்காரா, இவங்க சொல்றது தான் அவங்க ஃபைனல் ரிப்போர்ட்டா கொடுக்கறதுனால ஹீரோ வந்து ஈஸியா அதை தான் வந்து அந்த லேடி வந்து பாவம் தானே அந்த கல்கின்றவங்க, அவங்களுக்கு ஒரு இது பண்றதுக்காகவே எல்லாத்தையும் ஒரு ஹீரோ அவங்களுக்காக சப்போர்ட் எல்லாம் பண்ணி முடிச்சிருப்பாரு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணுக்காக பொக்கே அந்த ரோஸ் இருக்குல்ல, அதை வைக்க வந்துட்டு இன்னொரு இதுக்கும் வச்சுட்டு போவார். அப்ப இங்கேயே அந்த மொட்டை போலீஸ் வந்துட்டு கல்கி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதை பத்தி எதுவுமே சொல்லாம அங்கிருந்து அவர் அப்படியே கிளம்பிடுவாரு. அவர்கிட்ட சொல்ல மாட்டார். ஆனா நம்மளுக்கு தெரியும். எப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு தான் அர்த்தம். ஏன்னா, இப்ப இறந்து போனவங்க மட்டும் தான் ஹீரோ கண்ணு முன்னாடி வந்துட்டு அப்படியே முழுசா நின்னுட்டு இருப்பாங்க. நின்னுட்டு அவங்களுக்கு என்ன நடந்தது அப்படின்றத சொல்லிட்டு இருப்பாங்க. இப்ப ஹீரோவுக்கு வந்து அது மாரி தான் இப்ப அவர் அங்க பூ வச்சுட்டு வந்தது இவங்க கிட்ட சைலண்டா இருப்பாரு. அவங்க கிட்டயும் சொல்லியிருக்க மாட்டாரு. யார்ட்டயுமே இந்த விஷயத்த சொல்ல மாட்டாரு. அப்பதான் அவங்க உயிரோட அவங்க பொண்ணோட வந்து நிக்கும்போதே தெரிஞ்சிரும் அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்றது. அப்பதான் அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இந்த மாதிரி கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனது கொண்டது அந்த சிந்தனைலாம் அவருக்கு அப்பதான் அப்படியே வர ஆரம்பிக்கும். அந்த டைம்ல தான் வந்துட்டு இந்த ஆக்சிடென்ட் நடந்தது. இந்த ஆக்சிடென்ட் நடக்காம இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவர் கார் அந்த மாதிரி திருப்பினது. அந்த சீன் எல்லாத்தையுமே இப்பதான் காட்டுவாங்க. நடந்து முடிச்சிருக்கும். அந்த ஆக்சிடென்ட் நடந்து முடிச்ச உடனே அந்த பொண்ணை கூட்டிட்டு வராங்கல்ல, அது வந்ததுக்கு அப்புறமாவே அவர் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் உள்ளவருக்கு அந்த டாக்டருக்கு கால் பண்ணி புதுசா ஒன்று வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மார்ச்சரிக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிடுறது கொள்றது அதெல்லாம் காட்டிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் விஷயத்த சொல்லிடுவாங்க. சீனா காட்டுறது லாஸ்ட்டாக தான் காட்டிட்டு இருப்பாங்க. படம் பார்க்க நல்லாவே இருக்கும். ஆனால் இந்த மாதிரி செய்கிறவங்களாம் கொஞ்சம் திருத்திக்கணும். இதெல்லாம் சைக்கோத்தனமா இப்படிலாம் சொல்லி சமாதானம் பண்ண முடியாது. திருத்திக்கோங்க. இதெல்லாம் படத்தோட பார்க்குறதோட நிப்பாட்டுங்க. நேர்லலாம் நடக்க வேணாம்னு சொல்லிக்கோ. இன்னொரு கதையில் உங்களை சந்திக்கிறேன்.